குறைபாடுகளாக பார்க்கிற விஷயங்கள் தானே அவர் சொல்லிட்டு போறாரு. எதிராக பேசுறவங்க அப்புறம் இதை தானே பேசுவாங்க, வேற என்ன பேசுவாங்க? ஒரே ஸ்கிரிப்ட் அரைச்ச மாதிரியே அரைச்சிட்டு ஓசி பஸ் அங்கேயும் சொல்லியாச்சு, விக்கிரவாண்டியும் சொல்லியாச்சு, மதுரையிலையும் சொல்லியாச்சு. ஒரே ஸ்கிரிப்ட், இடம் மட்டும் வேற சொன்னாலும். ஆனா அந்த பிரச்சனை தீரலையே. ஓசி பஸ் தீர்ற வரைக்கும் சொல்லிட்டு தானே. ஓசி பஸ்ன்னு வந்து விஜய் வந்து திருச்சிக்கு போக முன்னாடியே முதலமைச்சர் இப்படி சொல்றாரு, என்ன மேட்டரா இருக்கும்? விஜய் கேட்கும்போது விஜய் உடைய பேச்சு முற்கூட்டியே தெரிஞ்சிருக்கு முதலமைச்சருக்கு. விஜய் இப்படிதான் பேசுவாரு கேளுங்க. அதனாலதான் மைக் ஆஃப் பண்ணிட்டீங்க. ஆமா, மைக் ஆஃப் பண்ணதான் செய்வோங்க. கல்விக்கு பேர் போன இடம் திருச்சின்னு ஆரம்பிச்சாரு. திருச்சியில தான் கல்வி அமைச்சர் ஸ்பெஷல். திருச்சியோட ஹிஸ்டரி. தமிழ்நாடு எப்படி சொல்றாரு? தமிழ்நாடு எப்படி இருக்கு? கல்வியில ரொம்ப மோசமா இருக்கும். தாவேக்கா வந்தா கல்வி கொடுத்துச்சோம். நிக்கிறத பார்த்தா தாவேக்கா தோன்றமா எனக்கு தெரியல. அவங்க உள்ளுக்குள்ளேயே ஒரு ஆளு பேசினாரு, ராஜ்மோகனா. அவங்ககிட்ட வந்து பத்திரிகையாளர் கேட்கும் போது தாவேக்கா தொண்டர்கள் மட்டும், ரசிகர்கள் மட்டும் இல்ல, இது வேற வேற ஆட்கள், பொதுமக்கள் எல்லாம் குமிழாக வந்து விட்டார்கள் என்று சொல்லுங்க. அவ்வளவு நினைக்கிறேன். நீங்கள் 4 மணி நேரத்துக்கு வந்து இப்போ டிராஃபிக்கை ஜாம் பண்ணி இதெல்லாம் சரியா? இதை வந்து போலீஸ் தரப்புலேருந்து நடவடிக்கை எடுத்தால் பார்த்துருங்களா, திமுக அரசு வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லி திமுக அரசு சாடுறதுக்கா? 50 ரூபா வந்து 1000 ரூபா உரிமை தொகையை கொடுத்து விட்டு நீங்கள் வந்து கேவலப்படுத்திக்கிறீங்கன்னா இது யாரை கேவலப்படுத்துறதுன்னு? இவர் தான் கேவலப்படுத்துறது. சரி, இதை விஜய் தான் சொல்றாரா? விஜய் சொன்னார், சொல்லலையா? இல்ல, ஓப்பனா ஒன்று கேட்கவா? சொல்லுங்க. இப்போ விஜய் பட்டியலிட்ட தவறுகள் திமுக ஆட்சியில் இருக்குன்னு விசிகாவும் சொல்லுதுன்னு சொல்றீங்க. ஆனா அதை தாவேகா தலைவர் விஜய் சொல்லும் போது ஏன் கூட சேர்ந்து ஆமோதிக்க மாட்டேங்கிறீங்க? திமுக நினைச்சு பயம். அவரு விஜய் பேரை சொல்லி நீங்க தான் ஒட்டுமொத்த திமுகவை சொல்றீங்க. எனக்கு தோணுது, எனக்கு தெரியல. அவரு கரெக்டா திமுக எம்எல்ஏக்கு சொந்தமான ஹாஸ்பிட்டல்ல கிட்னி தெரியும் சொன்னாரு. ஒட்டுமொத்தமா அவர் ஒன்று திமுக எம்எல்ஏக்களுக்கு சொந்தமான அப்படின்னு சொல்லல. இப்ப நீங்க தான் ஒட்டுமொத்தமா சொல்றீங்க. அங்கேயே போய் நான் ஆரம்பத்திலிருந்து இது வரைக்கும் செய்வேன்னு ஒரு 500 வாக்குறுதிகளை என்னால் ஒரே இடத்துல சொல்ல முடியாது. உங்களுடைய கருத்தை பார்க்கும்போது இன்னைக்கு உடைய அந்த பேரணி வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதான் உங்க கருத்தை புரிஞ்சுக்கிட்டா? அது செஞ்சுட்டீங்க, சிறப்பாக இருந்துச்சு. மைக் செட்டில் வச்சுட்டீங்கல்ல ஆப்பு. என்னங்க நீங்க நாங்க ஆப்பு வச்சா? உங்க ரசிகர்களையே நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. ஒரு பேரணியே சக்சஸ்ஃபுல் நடத்த முடியல. முதல் திருச்சியில நீங்க ஒரு மாநாடு போட்டீங்க. ஸ்டேஜ்ல இருந்து திருமாவளவனே தன் வாயால மைக்ல பேசும்போது அந்த கட் அவுட் மேல ஏறாதீங்க தம்பி, இறங்குங்கன்னு சொன்னாரு. சொல்லுவோம். நீங்க இத்தனை வருஷம் அரசியல் பண்ணிட்டு இருக்க, நீங்க அரசியல் மயப்படுத்திட்டீங்களா? சொல்றோம். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம். 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விசிகாவை சேர்ந்த திரு அஹமத் ஷாகிப் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற விஜயின் பிரச்சாரம் குறித்து பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தொடங்கப்பட்ட பிரச்சார பயணம் முதல் கட்டமாக மக்களை சந்திக்கிறாரு அப்படின்ற இடத்துல அவருடைய பேச்சு வந்து மக்களை போய் சென்று சேரல. டெக்னிக்கல் இஷ்யூ, ஆடியோ இஷ்யூ இப்படிங்கிறது தான். இது எப்படி பார்க்குறீங்க? ஆடியோ இஷ்யூ தானா அல்லது பின்னாடி நடந்த ஒரு பெரிய மிகப்பெரிய சதியா? அப்படிதான் நீங்க தலைப்பு போடணும். நல்ல வேலை ஆம்புலன்ஸ் எதுவும் அந்த குறுக்க மறுக்க போகலை. ஒரு தடவை வந்துச்சு. அதை பெரிய இஷ்யூ ஆக்கல. அப்போ இதுமாதிரி இஷ்யூ ஆக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக மொத்தத்தில் முதல் கோணல் முற்றும் கோணல் என்பதாக இருக்கிறது. இதில் விருப்பு வெறுப்புன்னு நான் சொல்கிறேன். எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் கூட இன்றைக்கு காலையில் பேட்டி கொடுக்கும்போது
இந்த மாதிரி முதல் தடவையாக பிரச்சாரத்துக்கு வர்றாரு, தோழர் விஜய்க்கு வந்து வாழ்த்துக்கள் என்று தான் சொல்லி அனுப்பினார். ஒரு முதிர்ச்சியான ஒரு பேச்சை நாம் பார்த்தோம். கூட்டணியில் எங்கள் கூட்டணி கட்சியை எதிர்ப்பதற்காகவே பிரச்சாரத்துக்கு செல்கிறார். குறிப்பாக திமுக அரசில் நாங்களும் அங்கம் வகிக்கிறோம், நாங்களும் சேர்ந்து உருவாக்கின கூட்டணி, திமுகவை சாடுவதற்காகவே வந்து ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டமாகத்தான் இந்த கண்டென்ட்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது. ஒன்றும் கேட்கவில்லை, இருந்தாலும் அந்த செய்தி ஊடகங்களில் உள்ள விஷயத்தை பார்க்கும்போது பேசின விஷயங்கள்ல அதுக்கப்புறம் ஒவ்வொன்றாக வெளியில் தெரிய வருகிறது. ஆனால் நிறைய முரண்படலை. நமக்கு கேட்ட அந்த ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிட பேச்சிலேயே எக்கச்சக்கமான முரண்படலை நம்ம பார்த்தோம். இவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவராக யாரை ஏற்றிருக்காங்க? குறிப்பாக பெரியாரை ஏற்றிருக்காரா இல்லையா? அவர் எப்படி பேச்ச ஆரம்பித்தார்? போருக்கு போகும்போது குலசாமியை கும்பிட்டு விட்டு போகிறோம் அப்படிங்கிறார். அப்போ நீங்கள் எந்த விதமான கருத்தியில் நீங்கள் முன்னெடுக்கிறீர்கள்? எங்கள் கொள்கை தலைவர் பெரியார் தான் எங்கள் கொள்கை தலைவர் என்று இவர் சொல்கிறார். சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த மண்ணை தொட்டு விட்டால் நல்லா நடக்கும், திருச்சி மண் வந்து தொட்டால் ராசியான மண்ணுங்கிறார். திருச்சி வந்து திருப்புமுனை ஏற்படுத்த மண்ணுன்னு சொல்லிட்டு பெரியாரும் இருந்த மண்ணுன்னு சொல்கிறார். பெரியாருடைய கொள்கை தலைன்னு சொல்லக்கூடாது. அப்போ பெரியார் எப்படியா சொன்னார்? இதே திருச்சி மண்ணில் அவர் சொன்ன மாதிரி அண்ணா வந்து பேசினார். 1950 பேசினார். எதை பேசினார்? தமிழ்நாடுங்கிற நாடு அவசியம், தமிழ் மொழிக்கான அந்த மேட்டர்களை பேசினார். ஒரு பேராசிரியர் மாணவர்களுக்கு பாடம் நடத்தினா எப்படி அந்த மாதிரி பேசினார். 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேச்சு இப்படியா இருந்துச்சு. கூச்சல் குழப்பம். 10 கிலோமீட்டருக்கு மக்கள் நடந்து சென்று பார்த்தார்கள். அண்ணா விடிய பேசினார். அதே இடத்துல கலைஞரும் பேசினார். இப்படி கூச்சல் குழப்பம் என்னென்றே கருத்தியல் புரியாத கூட்டமாக இருந்துச்சு இல்லையே. வகுப்பறையில் அமர்ந்து விட்டு வெளியே வந்த மாதிரி திருச்சி பேரணியும் திருச்சி மாநாடு நடந்துச்சு. எப்போ? 1956. அதே திருச்சியில் தான் அவர் நிறைய 1974 எம்ஜிஆர் பேச இடம்னாரு. எம்ஜிஆர் எப்படியா பேசினாரு? பைக்கு ரிலே கட்டா வச்சா. எம்ஜிஆரை பார்ப்பதற்கு இதை விட பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து குடும்பினாங்க. இந்த கருத்தியலுக்கு எம்ஜிஆர் என்ன சொன்னார்? அன்னைக்கு திமுக சாடி தான் பேசினார். நான் கணக்கு கேட்டேன் தரலன்னாரு. அப்படியெல்லாம் பேசும்போது கூட அது அமைதியாக ஒரு எம்ஜிஆரை அப்படிங்கிற ஒரு புகழ் வாய்ந்த ஒரு நபரை, ஒரு தலைவரை, ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டம் இந்த மாதிரி இல்லையா? கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை. வந்தார், மைக்கு கட்டாச்சு, பேசுகிற துணியும் பாடி லாங்குவேஜும் பார்க்கும்போது சரி இது விஜய் இப்படி தான் இருப்பார் போல தெரிகிறது தான் நமக்கு தெரிகிறது. இருந்தாலும் வந்து வாழ்த்துறோம். இதே கூட்டம் கடைசி வரைக்கும் இருக்கட்டும். டிசம்பர் மாதம் வரைக்கும் வந்து சனிக்கிழமை வீக்கெண்டில் வந்து இந்த மாதிரி மக்களை சந்திக்கிறதுக்கு வர்றாரு. இந்த கூட்டம் கடைசி வரைக்கும் இருக்குமா? இது என்ன செய்ய போகிறாரு? கொள்கையை தெளிவாக சொல்ல போகிறாரா? நான் இன்றைக்கி உண்மை எதிர்பார்த்தேன். பிரச்சார களத்தில் இல்லை, அவர் இன்னைக்கு திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது, சில வாக்குறுதிகளை நிறைவேற்றினாலும் கூட அதை எப்படி நீங்கள் மக்களை கொச்சைப்படுத்துறீங்க, பெண்களை ஓசின்னு சொல்லி காட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆளுங்கட்சியினுடைய குற்ற செயல்களாக, ஐ மீன் குறைபாடுகளாக பார்க்கிற விஷயங்கள் தானே அவர் சொல்லிட்டு போறாரு. எதிராக பேசுறவங்க அப்புறம் இதை தானே பேசுவாங்க, வேற என்ன பேசுவாங்க? ஒரே ஸ்கிரிப்ட் அரைச்ச மாதிரியே அரைச்சிட்டு ஓசி பஸ் அங்கேயும் சொல்லியாச்சு, விக்கிரவாண்டியிலும் சொல்லியாச்சு, மதுரையிலையும் சொல்லியாச்சு. ஒரே ஸ்கிரிப்ட், இடம் மட்டும் வேற சொன்னாலும். ஆனா அந்த பிரச்சனை தீரலையே. தீர்ற வரைக்கும் சொல்லிட்டு தானே. ஓசி பஸ்ன்னு வந்து சொன்னது அமைச்சர் பொன்முடி சொன்னாரா இல்லையா? சும்மா இருந்தாங்களோ திமுக தலைமை? கட்சியில் உள்ள பொறுப்பை நீக்கினாங்க, கண்டம் பண்ணாங்க. அப்போ வந்து ஓசி பஸ்ன்னு சொல்லி வருத்தம் தெரிவித்தாங்க. இவ்வளோ தூரம் நடக்குது. இப்போ நீட்டு தேர்வை பற்றி சொல்கிறாரு. போக்குவரத்து துறையில் ஊழியர்களாக இருக்கிற கண்டக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்கன்றது நிறைய பெண்கள் குற்றச்சாட்டுகளாக வைக்கிறத நீங்களும் பார்த்துருக்கீங்க. சரிங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம கண்டிச்சிருவாங்க. பெண்களை பார்த்து ஓசி பஸ்ன்னு சொல்லக்கூடிய கண்டக்டரை வன்மையாக கண்டிக்கிறாங்க. என்னங்க இருக்கு? இவ்வளோ தெளிவாக சொல்கிறோம். நான் என்ன கேட்குறேன், மக்கள் கண்டிக்கிறீங்கல்ல, இதே கண்டிக்கிறீங்கல்ல, அதே கண்டிக்கிறீங்க. நான் கேள்வி கேட்டால் அது சரியா தப்பா சொல்லுங்க. தப்பு தானே. அப்ப அதே போல தானே அந்த குற்றச்சாட்டை விஜய் வைக்கிறார் அப்படின்னா என்னங்க அதையே வைக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்புறம் அவரு அதை வச்சுதானே அவர் குற்றச்சாட்டுகள் தாராளமா வைக்கிட்டுங்க. உங்க கொள்கையை சொல்லுங்க. நாங்க உங்க கொள்கையை தானங்க கேட்டுட்டு இருக்கிறோம். நீங்க பெரியார் கொள்கைன்னு சொல்லிட்டு இவ்வளவு குலசாமின்னு ஆரம்பிச்சு ராசியை பத்தி பேசுறீங்க. என்னது இது? காலையில டிவி 7 மணிக்கு திறந்தா ஜோதிடம் ராசின்னு அழகா பேசுவாங்க. அதை பாக்குறமா இருக்கு. பேச்சு ஆரம்பம் அப்படியே இருக்கணும். சரி, இன்னைக்கு வந்து பேரணி நடத்துறதுக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தா? காவல்துறையை குற்றச்சாட்டு சுமத்துறீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு திருச்சியில் ஸ்பாட்டில் மீட்டிங் ஸ்பாட்டு 10 மணிக்குன்னு போட்டிருக்கீங்க. நீங்கள் 4 மணி நேரத்துக்கு வந்து இப்போ டிராஃபிக்கை ஜாம் பண்ணி இதெல்லாம் சரியா? இதை வந்து போலீஸ் தரப்புலேருந்து நடவடிக்கை எடுத்தால் பார்த்துருங்களா? திமுக அரசு வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லி திமுக அரசு சாடுறதுக்கா? எத்தனையோ தலைவர்கள் போகிறாங்களா இல்லையா? எவ்வளோ தலைவர்கள் போகிறாங்க. பழம் திண்டு கொட்டை போட்டவங்கலாம் போக தான் செய்கிறாங்க. இப்போ 10:30 மணிக்கு நீங்கள் ஒரு பேச்சு ஆரம்பிக்கிறீர்கள். இபிஎஸ் தான் சொல்லி போயிட்டு இருக்காரு. 10 மணிக்கு ஒரு இடத்துல தேர்தல் பிரச்சாரம்னு சொன்னால் பிரச்சாரத்துக்கு போனான்னா ஒரு 9 மணிக்கு 10 மணிக்கா நீங்கள் வந்து அந்த ரீச் பண்ணுறாரு. கரெக்டாக போகிறாரு. முன்ன பின்ன இருக்கும். ஆனால் மொழிநடங்க நீங்கள்
ஒரு பயணமாக சென்று கொண்டு ரோட் ஷோ நடத்துறதுக்கு யார் அனுமதி தந்தா உங்களுக்கு? உடனே காவல்துறையை உள்ளே இருந்துட்டே வந்து இல்லை, அது ரோட் ஷோ கிடையாது. இப்போ அவர் என்ன மேலே ஏறி நின்று எல்லாருக்கும் வணக்க வச்சுக்கிட்டா வந்தார்? அவர் வண்டிக்குள்ளே தான் உட்காந்துருந்தார். வண்டிக்குள்ளே உட்காந்து ரோட் ஷோ கூட்டம், தொண்டர்கள் கூட்டம் இருந்ததுனால ஊர்ந்து தான் வந்தாக வேண்டி இருக்குது. என்ன பண்ணுறது? என்னமோ தெரியலையே. இப்போ நீங்கள் தான் வந்து அது நிற்கிறத பார்த்தா தாவேக்கா தோன்றமா எனக்கு தெரியல. அவங்க உள்ளுக்குள்ளேயே ஒரு ஆள் பேசினார், ராஜ்மோகனா. அவங்ககிட்ட வந்து பத்திரிகையாளர் கேட்கும்போது நினைக்கிறீங்க தாவேக்கா தொண்டர்கள் மட்டும், ரசிகர்கள் மட்டும் இல்லை, இது வேற வேற ஆட்கள், பொதுமக்கள்லாம் குமிழாக வந்து விட்டார்கள் என்று சொல்ல. அவ்வளோ நினைக்கிறேன் விஜயை பார்க்க வந்த கூட்டம் தான். விஜய் என்ன பேசுகிறாரு வந்த கூட்டம் இல்லை. விஜயை பார்த்தாங்க, பாதிலே நீங்க பாத்தீங்களா டிவியில டைட்டில் போட்டு இருந்தாங்க, விஜய் பேச்சு கேட்காதால் கலந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆடியோ கேட்காததுனால. சரி, அடுத்ததையாவது ஆடியோ செட் பண்ண சொல்லுங்க. அடுத்ததையாவது கரெக்டாக ஆடியோ செட் பண்ணி கரெக்டாக ஸ்கிரிப்ட் கொடுத்து நாங்கள் இதுதான் மேட்ரு. திமுகவது தாக்கதானே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. புதுசாக மெசேஜ் ஒன்றும் இல்லை. இப்போ நீட்டை பற்றி பேசுகிறாரு. நீட்டுக்கு வந்து திமுக எதுவுமே நடவடிக்கை எடுக்கலையா? நீட்டு ரத்துன்னு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் பேசியிருந்தாங்க. பற்றி திமுக உண்மையிலேயே ஆட்சியில் குறைபாடு இருக்கு. நாங்கள் தான் சொல்கிறோம், ஆட்சியில் குறைபாடு இருக்கு. உங்களையே முதலமைச்சராக வைத்தாலும் என்னையே முதலமைச்சராக வைத்தாலும் மனிதன் அடிப்படையில் நம்ம 10 செஞ்ச 2 மிஸ்டேக்காக போயிடும். 4 செய்யாமல் விட்டுருவோம். எல்லா ஆட்சி தலைவரும் அது கண்டிப்பாக நடக்குங்க. மனித பலகீனம் அது. ஆனால் நீட்டு தேர்வை குறை சொல்கிற அளவுக்கு உள்ள இடத்துல எப்படி நீங்கள் திமுக வைக்கிறீங்க? நீட்டு தேர்வுக்காக வேண்டி அவங்க பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். சட்டமன்றத்தில் அண்ணன் எடப்பாடியார் எதிர்க்கட்சி தலைவராக வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய எம்எல்ஏக்களும் கையெழுத்து போட்ட ஒரே மசோதா நீட் மசோதா, நீட் எதிர்ப்பு மசோதா. ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. வச்சாங்களா இல்லையா? ஆளுநர் கடப்பில் போட்டார். சும்மா இருந்தாங்களா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழக்கு தொடர்றாங்க. அப்போ இவ்வளோ விஷயங்களை செய்கிறார்கள். கை கூடிச்சா கை கூடலையா நீட்டு வந்து ரத்து செஞ்சா எதையுமே செய்யாத மாதிரியும் நீட்டு தேர்வுக்கு வந்து நீங்க நான் வந்து நீட்டு தேர்வு அந்த இடத்துல அதை எப்படிப்பட்ட வாக்குறுதியா அதை கொடுத்துருக்காங்கன்றதை பொறுத்து தானே மக்களோட எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போ நீங்க நார்மலான ஒரு வாக்குறுதி போல அதை சொல்லிட்டு போல, நீட்டை ரத்து செய்வதற்கான ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அதை வைத்து நாங்கள் வந்த உடனே முதல் கையெழுத்தாக நீட்டை நீக்கி விடுவோம்னு சொன்னீங்கன்னா எதிர்பார்ப்பு அதிகமாக தான் இருக்கு. கேட்கதான் செய்வாங்க. என்ன பார்த்தா ரகசியம் நீங்க ரகசியம் சொன்னார் இல்லையா? அந்த ரகசியத்தை நீங்க வெளியிடுங்கள் சொல்லி உதயநிதி ஸ்டாலின் வந்து பத்திரிகையாளர் கேட்டாங்களா இல்லையா? அதுக்கு என்ன பதில் சொன்னார்? அது சேர்த்து சொல்லுங்க. ரகசியத்தை சொன்ன ஆளு அவர் வந்து சரி இந்த அளவுக்கு எனக்கு டெப்தா இருக்கு எனக்கு தெரியவில்லை அந்த டைம்ல. இந்த ரகசியம் தான் இது, கோர்ட்டுக்கு போறோம் இவ்வளவு தூரம் ஆளுநர் ரவி வந்து இந்த அளவுக்கு எங்களை வந்து பாடாப்படுத்தாலும் தெரியாது, பாஜகவுடைய ஒரு தமிழக தலைவரை போல நடப்பான் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, இப்படிலாம் சொல்றாங்களா இல்லையா? அதையும் சேர்த்து நீங்க விமர்சனம் பண்ண வேண்டும். இந்த பிரச்சார பயணம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இப்போ ஒரு மடல் எழுதுறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு ஒரு மடல் எழுதுறார் ஒரு நிகழ்வு தொடர்பா. அதுல குறிப்பிடுறார், கொள்கையில்லா கூட்டத்தை சேர்த்து கூக்குரல் கும்மாளம் போட்டு பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் இயக்கமல்ல திமுக, கொள்கை பட்டாளமாக கூடுவோம் அப்படிங்கிறாரு. அது திமுக சொல்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு விமர்சனம்? சரி, அதை டைரக்டாவது குறிப்பிடுறீங்களானா அதுவும் இல்ல, பேரையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் தெரியுமா? சொல்லாம எதுக்கு இப்படி பண்ணுங்க? ஆங்கில பயம் பதட்டம் நீங்க புரியுறீங்க. என்னுடைய ஆங்கில நான் என்ன புரிஞ்ச தெரியுமா? விஜய் வந்து திருச்சிக்கு போக முன்னாடியே முதலமைச்சர் இப்படி சொல்றாரு, என்ன மேட்டரா இருக்கும்? விஜய் கேட்கும் போது விஜய் உடைய பேச்சு முற்கூட்டியே தெரிஞ்சிருக்கு முதலமைச்சருக்கு. விஜய் இப்படிதான் பேசுவாரு கேளுங்க. அதனாலதான் மைக் ஆஃப் பண்ணிட்டீங்க. ஆமா, மைக் ஆஃப் பண்ண தான் செய்வோங்க. எதிர்கட்சி நீங்க பேச மைக் ஆஃப் பண்ணுவோம். நாங்க வந்து வழி நடக்க ஃபுல்லா எங்க தொண்டர்களையே விஜய் தொண்டரா விடுவோம். இதெல்லாம் வந்து ஊடகத்துல பேசி வந்து வைரல் ஆக்கிறதுக்குள்ள மேட்டரா இருக்கும். இப்ப விஜய் என்ன சொன்னாலும் பார்க்கணும். நாங்க மைக் ஆஃப் பண்ணு தெரியும்ல, திமுக கார மைக் ஆஃப் பண்ணுவான். அந்த அளவுக்கு பயம் இருக்குல்ல, நீ என்ன செய்யணும்? ஜென்ரேட்டர் போட்டு வச்சிருக்க வேணாமா? பொழுது அன்னைக்கு திமுக அங்க மதுரையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து சேர உடைச்சு திமுக அமைச்சர் மூர்த்தி இடைஞ்சல் பண்றாரு. இப்ப இங்க என்ன யார் இடைஞ்சல் பண்ணா? அமைச்சர் நேருவா, அன்பின் மகேஷ் பொண்ணா, பொய்யாமொழியா? இன்னைக்கு விஜய் சொல்றாரு நீட்டு தேர்வை வந்து இவ்வளவு பேசினார்ல. சரி, நீட்டு தேர்வுக்கு நீ என்ன செய்வ சொல்லணும்ல, நாங்க வந்து என்ன செய்வோம் சொல்லணும்ல. என்னமா சொன்னார்? அதுக்கு எது நடைமுறை சாத்தியமோ அதை தாவேக்கா செய்யும். எது நடைமுறை சாத்தியமோ அதை தாவேக்கா எதுக்கலாம்? ரயில்வே மேம்பால கட்டுமான பணி முடியாம இருக்கான். ரயில்வே மேம்பாலம் யாருடைய இதுல வருது? ரயில்வே உடைய டிவிஷன் எங்க வருதுங்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் டிவிஷன். யாரை பத்தி பேசுறாரு? அமைச்சர் நேருவை பத்தி பேசுறாரு. இந்த இருக்கு அமைச்சர் நேருவா ரயில்வே மேம்பாலத்தை கட்டி கொடுக்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா
கிட்னி திருட்டு முறைகேடு பேசினார். பேசிவிட்டு நாங்கள் வந்து என்ன செய்வோம்னா கிட்னி திருட்டை நாங்கள் தடுப்போம், கிட்னியை வந்து திருடக்கூடாத அளவுக்கு நாங்கள் வந்து செய்வோம் பண்ணுன்னு சொல்லணும். எது சாத்தியமோ அதை செய்வோம். 525 வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை. சரி நீ வந்தா என்ன செய்வா? எது சாத்தியமோ அதை செய்வாங்க. இதாங்க பதில். அதனால தான் வந்து ஒரு இடத்துல சொன்னதை எல்லா இடத்துக்கும் வேற என்னமே சொல்லிருக்க. மக்கள் பணி நடக்கவில்லை. கரெக்ட். வேலை வாய்ப்பு எல்லாருமே ரோட்ல நிற்கிறான் வச்சுக்கிறோமே. எவ்வளவு வேலை கொடுத்தாங்க லிஸ்ட் நான் தனியாக தர்றேன். இந்த 4 ஆண்டுகள் அரசு பணியை நியமனத்தில் எத்தனாயிரம் பேர் சேர்ந்திருக்காங்க. கல்வி ஒவ்வொரு டிவிஷன் தர முடியும். 10 தொடர் விஜய் அடிக்கிறாரு வேலை வாய்ப்பு கொடுக்கலன்னு. சரி நீ என்னப்பா செய்ய போற? சாத்தியப்பட்டதை செய்வோம். இதனால தான் சொல்றாரு கொள்கை கோட்பாடு இல்லாத கூட்டமா இருக்கே அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் சொன்னா நான் புரிந்து கொள்கிறேன். இல்ல ஸ்டாலினுக்கு நான் முட்டு கொடுக்கல, திமுகவுக்கு முட்டு கொடுக்கல, தாவேக்காக நான் என்ன செய்யல, நான் வந்து பழி பண்ணல, விஜய் நான் குறைச்சி மதிப்பிடல. நான் இதெல்லாம் எதிர்பார்த்தேன். இல்ல திமுக நிறைவேற்றாத வாக்குறுதிகள்னு பட்டியலிட்டது எல்லாத்தையும் திமுக நிறைவேற்றிருச்சுன்னு சொல்லுவீங்களா? இல்ல இல்ல நீங்க 100,000 ரூபாய் அவர் பேசுறது பேசுவாங்க. 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை கொடுத்தாரு. அதுக்கு எப்படி விமர்சனம் பண்றாரு தெரியுமா? நீ பாத்தீங்களா இல்லையா? கேவலப்படுத்துறாங்க. 1000 ரூபாய் வந்து மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்தது அத்தனை பேரும் கொடுக்கலையே. நீ சொல்லி காட்டுறீங்களே. ஒரு திட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டால் நாங்கள் இதை செய்திருக்கிறோம் என்று அரசியல் கட்சிகள் அடுத்த எலெக்ஷன்ல வரும்போது சொல்லி காட்டுறது வலைமைதான். அப்படி சொல்லி தானங்க மக்கள்கிட்ட வாக்கு கேட்க முடியும். உதாரணமா இத்தனை பேருக்கு வேலையாக அப்படி அந்த சொன்னதை சொல்லல. அப்படி எப்படி சொன்னாரு? ஒரு இடத்துல இவரு கேட்டாருன்னு நினைக்கிறேன், கதிரவனம் தான் நினைக்கிறேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். அந்த ஒரு மக்களவை தேர்தலின் போது பிரச்சாரத்தின் போது என்ன எல்லாம் பார்க்க பலபலன்னு இருக்கீங்க, 1000 ரூபாய் வந்துச்சா அதை சொல்றாங்க. நான் சொல்றேன் தனிப்பட்ட இண்டிவிஜுவல்ஸோ ஒரு அமைச்சர்களோ நான் சொன்ன இல்லையா, நம்ம இப்படி யாரு ஓசி பர்சன் சொன்னேன் இது மாதிரி தனிப்பட்ட அமைச்சரெல்லாம் இருந்து சொல்ல சார். திமுக இருந்து அமைச்சராகவும் எம்பியாகவும் கண்டிக்கிறவங்க நம்ம கண்டிக்கிறோங்க. ஆனா அவர் எப்படி 10,000 ரூபாய் வந்து 1000 ரூபாய் உரிமை தொகையை கொடுத்து விட்டு நீங்க வந்து கேவலப்படுத்திக்கிறீங்கன்னா இது யாரை கேவலப்படுத்துறதுன்னு இவர் தான் கேவலப்படுத்துறாரு. சரி இதை விஜய் தான் சொல்றாரா? விஜய் சொன்னாரு, மக்கள் சொல்லலையா? எத்தனையோ பப்ளிக் பைட் வீடியோஸ் நிறுத்திடுமா 1000 ரூபாய் உரிமை தொகை நிறுத்திடுமா பாத்துருக்கீங்க. 1000 ரூபாய் உரிமை தொகை பெற்றவங்க வந்து மனதார பாராட்டின லட்சம் பெண்கள் பாராட்டினாங்களே, அதை ஏன் நீங்க கண்டிப்பாக தேவைப்படும் குடும்பங்களுக்கு அது தேவைதான், அது இல்லைன்னா மறுக்கல. சரி, ஆனா இப்படிப்பட்ட விமர்சனமும் இப்படிப்பட்ட செயல்பாடுகளும் திமுக தரப்புல இருந்து இருந்துதா இல்லையா? அதான் கேள்வி. திமுக தரப்புல இருந்து போதுங்க. அப்புறம் அதை விமர்சனம் பண்ணுவாங்க, அதை வச்சுதானே அரசியல் பண்ணுவாங்க. சொல்றாருல்ல அரசியல். அப்ப எது கல்விக்கு பேர் போன இடம் திருச்சிங்கிறாரு? திருச்சி உருவாக்குன்னு தாவேகா உருவாக்குனாங்க. கல்விக்கு பேர் போன இடம் திருச்சின்னு ஆரம்பிச்சாரு. திருச்சியில தான் கல்வி அமைச்சர் ஸ்பெஷல். திருச்சியோட தமிழ்நாடு எப்படி சொல்றாரு? தமிழ்நாடு எப்படி இருக்கு? கல்வியில ரொம்ப மோசமா இருக்கும். தாவேக்கா வந்தா கல்வி கொடுத்துச்சோம். இந்த திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்துதான் திராவிட கட்சிகளால் தான் கல்வியில வேலை வாய்ப்புல முதல்வர் பொருளாதாரத்துல என்ன செய்யும் மேலோங்கி இருக்கிறோம். திமுக குறை இருக்கு. நாங்க தானே சொல்றேங்க, நாங்க கூட்டணி கட்சிங்க. நான் சொல்றேன் பிசிகாலும் சொல்றேன். ஆமா திமுக அதிமுக இல்லையா? அதிமுகலும் இருக்கிறது. மனிதன் அடிப்படையில் கவர்மெண்ட்ல வந்து 10% இருக்கத்தான் செய்யும். நான் வந்து எல்லாத்தையும் வந்து நான் என்ன செய்வேன், நான் வந்து இல்ல ஓப்பனா ஒன்று கேட்கவா? சொல்லுங்க. இப்போ விஜய் பட்டியலிட்ட தவறுகள் திமுக ஆட்சியில இருக்குன்னு விசிகாவும் சொல்லுதுன்னு சொல்றீங்க. ஆனா அதை தாவேகா தலைவர் விஜய் சொல்லும் போது ஏன் கூட சேர்ந்து ஆமோதிக்க மாட்டேங்கிறீங்க? திமுக நினைச்சு பயம். அவரு வந்து அப்படி சொல்ல உதாரணமாக அவர் ஒட்டுமொத்தமா வந்து என்ன செய்யறாரு, கோபுரத்தை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறோம், கடப்பாறை போட்டு உடைக்கிறாரு. ஒட்டுமொத்தமா என்ன சொல்றாரு, திட்டத்தையே குறை சொல்றாரு. மகளிர் உரிமைத்தினால கேவலப்படுத்திக்கிறேன். அப்படி இல்ல, 10 பேர் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் புரோஜனமான திட்டம் கல்விக்கான அவ்வளவு திட்டத்தை சொல்லல சார். திட்டத்தை நீங்க கொடுத்துட்டு இப்படி சொல்றீங்க, கேவலப்படுத்துறீங்க. முதல்வர் சொன்னாரா? திட்டத்தை தொடக்கி வச்சது யாரு? திமுக. திட்டத்தை வழங்கினது யார்? முதல்வர் சொன்னாரா? எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க அவங்க சொன்னாங்களா? எத்தனை எம்எல்ஏ சொன்னாங்களா? திமுக 1 கோடி தொண்டர் இருக்கு, அத்தனை சொன்னானா? 4 பேர் சொல்றாங்க. நீங்க அது கூட பழி சுமத்தி சொல்ல முடியுமா? பாத்தீங்கன்னா குடிநீர் பிரச்சனைங்கிறாரு. திருச்சியில குடிநீர் வந்து பிரச்சனையா இருக்கும். ஆமா இருக்கு. போய் பாப்போமா? கேமரா கொண்டு வரீங்களா? அருண் நேருவை ஆய்வுக்காக செல்லும் போது மக்கள் முற்றுகையிட்டாங்க. இப்ப கூட யூடியூப்ல தட்டினா அந்த செய்தி வரும். குடிநீர் அந்த பிரச்சனை இருந்துச்சுல்ல. திமுக தரப்புல இருந்து ஆய்வுக்கு போனாங்களா இல்லையா? அந்த நடந்த சப்ஜெக்டுக்கு பிறகு சன் நியூஸ் தொலைக்காட்சியிலும் கலைஞர் தொலைக்காட்சியிலும் சம்பந்தப்பட்ட ஏரியாவுக்கு போய் அதுல வராது சார். அவங்க தண்ணி பிரச்சனை 3.25 பிரச்சனை இல்லாத இடத்துக்கு அவங்க போக மாட்டாங்க. பதில் சொல்ல விடுங்க. 3 பிரச்சனை இல்லாத இடத்துக்கு திருச்சி மாநகரில் இருக்கக்கூடிய 3.25 லட்சம் பேர் பணியாளர்கள் போராட்டம் நடந்துச்சு சார். நீங்க கேள்வி ஒரு நிமிஷம் சார், பதில் சொல்ல ஒரு நிமிஷம் சார். நான் கூடவே சேர்ந்து ஒரு தகவலையும் சொல்லிக்கிறேன். தூய்மை பணியாளர் போராட்டம் நடந்தது. போராடியவர்களை வலுக்கட்டாயமா கைது செய்து வண்டியில ஏத்துனாங்க. வண்டியில உட்கார்ந்துட்டு ஒரு அம்மா
கூக்குரல் எழுப்புது, பேசுறாங்க. ரெண்டு மூணு சேனல் மைக்கு நீட்டு இருக்கான். சன் நியூஸும் ஒருத்தன். முதல்வர் மு.க. ஸ்டாலினை விமர்சிக்கிற இடத்துல மைக் எடுத்துட்டாங்க. என்னன்னு சொல்றது? திருச்சிக்கு வரேன். என்னன்னு சொல்றது? நீங்க ஒரு கேள்வியா கேட்டு போனீங்கன்னா கேள்வியா இருக்கும். இந்த இதுல பேட்டி ஃபுல்லா என்னுடைய பதிலே இருக்காது. சொல்லுங்க. திருச்சியில இந்த சப்ஜெக்ட் வரும்போது நீங்க சொன்ன சப்ஜெக்ட் நான் நேரடியாக சாட்சியாக இருக்கிறேன். அந்த டைம்ல திருச்சி எல்லாம் நான் ஆர்ப்பாட்டத்துக்காக போயிருந்தேன். இந்த நியூஸை பார்க்குறேன். திருச்சியில் காவிரி ஓரக்கூடிய திருச்சியில் கல்முனை இருக்கக்கூடிய திருச்சியில் தண்ணி பஞ்சமா என்னப்பா சொல்கிறாங்கன்னு சொல்லி நான் அன்னைக்கு ஜமால் முகமது கல்லூரியில் நான் இருந்தேன், ஒரு நிகழ்ச்சிக்காக சென்றவர்கள். அப்போ இந்த நியூஸை வந்து கேட்குறேன், இப்படி இருக்கா திருச்சியில்? நான் திருச்சிக்காரன் கிடையாது, என்னைக்காவது அரசியல் விமர்சனம் இல்லை உண்மை இது பாருங்கள், இந்த மாதிரி மக்கள் பேசுகிறாங்க என்னன்னு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்ட அந்த குப்பத்துக்காரர் வந்து வராரு, இல்லைங்க இது லோக்கல் இஷ்யூ இருக்குது குடிநீர் பஞ்சம். ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி பூதாகரமாக்குறமா இல்லைன்னு பேசிக்கொண்டு இருக்கும்போது வித்தின் ஒரு ½ அன் ஹவரில் அடுத்த கிளிப் வருது. சன் நியூஸ்ல இருந்தும் கலைஞர் செய்தியிலேருந்து வருது. 3,70,000 அதாவது 3.25 லட்சம் பேர் வாழக்கூடிய அந்த திருச்சி மாநகராட்சி சுட்டுவட்ட அந்த பகுதியில் இது போன்ற ஒரு 12 இடங்களில் வந்து இந்த மாதிரி மேட்டர் இருக்குது. அங்கே வந்த பைப்லைன் குழாயில் ஏற்பட்ட உடைவு ஒன்று, டிஸ்ட்ரிபியூஷன் லைனில் உள்ள பிரச்சனை, அங்கே இருக்கக்கூடிய அந்த டேங்கில் பம்பிங் ஸ்டேஷனில் உள்ள பிரச்சனைகள், இதுக்கு வந்து என்ன பதில் சொல்லி அமைச்சர் நேருட்ட போய் கேட்குறாங்க. அமைச்சர் நேரு இதுக்கு பதில் சொல்கிறார், ஆமாங்க இந்த இது வந்திருக்கிறது, மாநகராட்சி நிர்வாக அதில் இருக்கிறாங்க, சரி செஞ்சு விடுவோம்னு சொல்கிறாங்க. இவ்வளோ விஷயம் இருக்கக்கூடிய மேட்டரை திருச்சியில் தண்ணீர் பஞ்சம்னு ஒருத்த வார்த்தை நீங்கள் அடிச்சுட்டு போகிறது வந்து எழுதி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவங்க சரியா இல்லை. இப்போ அடுத்து நீங்கள் தூய்மைப்பணியாளர்கள் சொல்லிடுறேன். தண்ணீர் பஞ்சம்னு சொல்லல, திருச்சியை சுற்றி இருக்கும் பகுதிகளில் குடிநீர் பிரச்சனை இருக்கிறது. ஆனா அதெல்லாம் சரி செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனா இங்க மணல் கடத்தல்ல ஈடுபடுறாங்க அப்படிங்கறத குற்றச்சாட்டை நாங்கள் விசிகா ஒன்றும் வழிமொழியில் நீங்கள் பேசுகிற போகிறதுல சொல்லி வேற இதில் கட்டிக்கு வந்துடுறதுக்காக சொல்கிறேன். உண்மையிலேயே தண்ணீர் பஞ்சம் இருக்கு. தண்ணீர் டிஸ்ட்ரிபியூஷனில் 100% திமுக அரசு செய்ய முடியாது. உங்களை கொண்டு முதலமைச்சராக வைத்தாலும் தண்ணீர் பஞ்சமே இல்லாத அளவுக்கு நமக்கு 1 லட்சம் டிஎம்சியை கொண்டு உங்கள் கையில் தந்தாலும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணல பாயிண்ட்ல வந்து சில பிரச்சனை வரத்தான் செய்யும். அந்த மக்கள் பாதிப்பு அதை சரி செய்கிறார்களா அதான் பார்க்கணும். அதுக்கான என்ன மேட்ரு பண்ணுறாங்க, அது அந்த திட்டம் நிறைவேற்றப்படுதா அப்படிதான் நீங்கள் பார்க்கணுமே. இல்லாமல் ஒரு இடத்த 4 இடத்த அந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஒரே அடி அந்த கிட்னி திட்டம் சொன்னார். எப்படிப்பட்ட பேச்சை சொன்னார் விஜய் அவர்கள்? ஒட்டு மொத்தமாக திமுகவும் ஸ்டாலினும் கிட்னி வியாபாரம் பண்ணுற மாதிரியும் கிட்னியை ஃபுல்லாக திமுக காரன் திருடி கொண்டு விற்கிற மாதிரி. என்ன எனக்கு ஒரு டவுட்டு, நியாயமா? நீங்கள் விஜய் பேர் சொல்லி நீங்கள் தான் ஒட்டுமொத்த திமுகவை சொல்கிறீங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரியல. அவரு கரெக்டாக திமுக எம்எல்ஏக்கு சொந்தமான ஹாஸ்பிட்டலில் கிட்னி திருடின்னு சொன்னார். ஒட்டுமொத்தமாக அவர் ஒன்று திமுக எம்எல்ஏக்களுக்கு சொந்தமான அப்படின்னு சொல்லலை. இப்போ நீங்கள் தான் ஒட்டுமொத்தமாக சொல்கிறீங்க. போயிட்டு அடிக்கும் போது இப்போ கிட்னி நான் கண்டிக்கிறோம், கிட்னி நடக்கக்கூடாதுங்க. திமுக கூட்டணியில் அங்கே வைக்கக்கூடிய விசிகாவுடைய நான் பேச்சலாம் நான் சொல்கிறேன், கிட்னி திருடப்பட்டால் வன்மையாக கண்டிக்கிறோம், அதை தடுக்க செய்யணும். இப்படித்தான் நடுநிலையான விமர்சனமாக இருக்கணும். ஒட்டு மொத்தமாக என்னமோ ஸ்டாலின் கையில் கத்தியை கொடுத்து எல்லாம் போகிறான் வரவன இதெல்லாம் கிழிச்சு திருட்டு போகிறாங்கிற மாதிரி நம்ம பேசக்கூடாதுங்கிறேன். அப்போ தோழர் விஜய் அவர்கள் வந்து அவங்க திரும்பவும் சொல்கிறார், விஜய் மேலே நமக்கு கால் பிரச்சனை இல்லை, வரவேற்கிறோம், விஜய் ஆட்கள்லாம் வரணுங்க, இவ்வளோ மாஸ் லீடராக இருக்கிற வரணும், கருத்தியெல்லாம் வாங்க, கொள்கையை சொல்லுங்க, மக்களை வார்த்தையிடுங்க, எடுத்த உடனே மெரிசல் படத்தை தான் சொல்கிறான். அங்கே 97 ஆரம்பித்து அந்த காதலுக்கு மதியானது ஆரம்பித்து லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய அத்தனை பட வசனத்துக்காக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஒழுக்கம் இருந்துச்சா? உண்மையே சொல்லுங்கள். அந்த கூட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்களா 4 மணி நேரம் 5 மணி நேரம் காத்திருக்கிறாங்க. விஜய் மீது கூட ஒரு பட்டலை காத்திருக்காங்கன்னு வைத்துக்கிடுவோம். சரியா? அதை எப்படி நீங்கள் வார்த்தை எடுக்கணும்? விஜய் இந்த கூட்டத்தை பார்த்து உண்மையிலே அச்சப்பட்டிருக்கணும். அவரு எமோஷனாகுங்கிறாரு. எமோஷனா கூட நீங்கள் வந்து ஆஹா நமக்கு பின்னாடி இவ்வளவு கூட்டம் வருது, இவங்களை நம்ம வார்த்தை எடுக்கணும், இளைஞர்களாக இருக்கிறாங்க, கொள்கை அடிப்பில் கொண்டு போய் சேர்க்கணும், அப்படிதான் நீங்க வரணும். அவங்கள வச்சுட்டு கிட்னி திருட்டு ஒன்றும் சரியில்லை, அப்படி இல்லை இப்படி இல்லை, சரி நீ என்ன செய்ய போறான்னு கேட்டால் எது சாத்தியமோ அதை செய்ய வேண்டாம். கல்விக்கு இப்படிமா செய்வேன், டிஸ்ட்ரிபியூஷனா உங்களுக்கு கிட்னி திருடானா எங்க மருத்துவம் வந்தா இப்படி பொது பண்ணி நம்ம செய்வோம். நாங்க இப்படி சொல்லியிருந்தா நான் சேர்ந்து இன்னைக்கு பாராட்டுறேன். அதெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகளா வெளிவரும் சார். அங்கேயும் நீங்க எங்களுக்கு எது சாத்தியமோ அதை செய்வோம்னு தேர்தல் வாக்குறுதியில் வந்துச்சுன்னா நீங்க அப்ப கேளுங்க, அது நியாயம். நீங்க இன்னைக்கு பேசுறது இருங்க, அப்ப உட்கார்றது நீங்க பேசுறது அப்ப உட்காருவோம். நீங்க பேசுறது இன்னைக்கு திருச்சியில் நடந்த நீங்க பேசுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் டைம் கொடுப்பீங்க. அதுல நீங்க உங்க மேல குற்றச்சாட்டுகளா சொல்றதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. நான் அந்த இடத்துல திருச்சியை மையப்படுத்தி நான் சொல்ல வேண்டிய லிஸ்ட்டும் பெருசா இருக்கு. நான் அதை சொல்றதுக்கு தான் எனக்கு அந்த நேரம் பத்தும். அங்கேயே போய் நான் ஆரம்பத்திலிருந்து இது வரைக்கும் செய்வேன்னு ஒரு 500 வாக்குறுதிகளை என்னால் ஒரே இடத்துல சொல்ல முடியாது. உங்களுடைய கருத்தை பார்க்கும்போது இன்னைக்கு உடைய அந்த பேரணி வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதான் உங்க கருத்தை புரிஞ்சுக்கிட்டா அது செஞ்சுட்டீங்க, சிறப்பாக இருந்துச்சு. மைக் செட்ல வச்சுட்டீங்கல்ல ஆப்பு. என்னங்க நீங்க நாங்க ஆப்பு வச்சு
அறியாம இருக்குது. எல்லா ரகசியங்களும் வந்து திரு கோபியனுக்கு தான் தெரிகிறது. அப்போ உளவுத்துறை கோபியை தான் விசாரிக்கல, யாரோ ஆப்பு வச்சிருக்காங்க போல தெரியுது. காவல்துறை உங்களை வந்து விசாரிச்சா இன்னும் ரகசியங்கள்லாம் தெரியும் போல தெரியுது. உண்மையிலே யாரும் ஆப்பு வைக்கலைங்க. இது ஏதோ ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டு. அடுத்தடுத்த காலத்தில் நேரம் சரியில்லை இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கூட்ட நெரிசலில் ஒருவேளை அந்த லீடு ஏதாவது கட்டாக இருக்கும், அந்த ரிலையில் ஏதோ பிரச்சனை ஆகிருக்கும். அடுத்த கட்டம் சரி செய்வோம். எவ்வளோ பிரச்சனை சொல்ல முடியல. இதுதான் ஒரு அரசியல் நியாயமான ஒரு அரசியல் பார்வையால் இப்படி தான் கருதுறோம். இல்லை இந்த பிரச்சாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் சொன்னது வாழ்த்துக்கள் சொன்னாருன்னு சொன்னீங்க. கரெக்ட் சொன்னார். பட் கூடவே சில விஷயங்களையும் சொன்னார். வடிவேலு ஷோ நடத்தினா கூட கூட்டம் வரும், வந்துச்சுல. கூட்டம் வர்றதுனால ஓட்டுகளாக மாறாது. ஓடலைங்க. ஏன் இப்படி கொச்சப்படுத்துறீங்க? 2017 கூட்டத்தை பார்த்து கொச்சப்படுத்துறீங்க. 2017 ஒவ்வொரு இடத்துக்கும் வைஹெல்ப்புகள் வடிவேலு அண்ணா வந்தாரா? ஒவ்வொரு ஊருக்கு வந்தார். எப்படி கூட்டம் அடே அப்பா அலை மோயிச்சு. பார்க்கும்போது தூள் பறந்துட்டாங்கன்னு நினைச்சோம். ஓட்டே உழையலைங்க. உண்மை தானேங்க சொல்றாரு தலைவர். வைகை புயல் வடிவேல் அவர்கள் திமுகவுக்காக பிரச்சாரம் செஞ்சாரா இல்லையா? திமுக தோத்துச்சுங்க. இதை கேட்கும் போது தாவேக்காவினர் திருப்பி கேட்க மாட்டாங்களா? நீங்க மாநாடு நடத்தும் போது கூட தான் கூட்டம் வருது, அதெல்லாம் ஓட்டா மாறிடுமா அப்படின்னு. வைகை புயல் வடிவேல் தான் அவ்வளவு மோசமான நடிகர். அவர் என்ன சொல்றாரு? சிரிப்பு நடிகர். விசிகாவோட மாநாட கேட்கிறேன். சிரிப்பு நடிகர் வந்தா கூட அவர் அதை விட நான் திரும்ப சொல்றேன், தெளிவா சொல்றேன். எங்களுடைய அன்பு சகோதரி திரிசாவா இருக்கட்டும், அருமை அன்னை தமன்னாவாக இருக்கட்டும், அல்லது நயன்தாராவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்தால் இதை விட கூட்டம் அலம்போதுங்க. அது அரசியல் பார்வையாக பார்க்க முடியுமா? முடியாது. நான் திரும்ப நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் அதான் சொல்கிறோம், நீங்கள் இந்த கூட்டத்தை பார்த்து எமோஷன் ஆகக்கூடாது. எமோஷனாக தான் சொல்கிறார். நீங்கள் அச்சப்பட்டிருக்க வேண்டும். ஆஹா, இத்தனாயிரம் பேர் வந்து நிற்கிறாங்க திருச்சியில், நீங்க அவர்களை வந்து அவர்களை சரி பண்ணக்கூடிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்குங்கிற உணர்வு இருந்திருந்தா இன்றைக்கு வந்து அருமையா நீங்க வார்த்தை எடுத்திருப்பாங்க. கூட்டணிக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜயையும் விஜய்க்கு ஆதரவாக கூடுகிற இத்துணை பெரிய கூட்டத்தையும் நீங்க இப்படி சிறுமைப்படுத்துவதன் மூலமாக எத்துணை பயமாக இருக்கிறீர்கள்ன்றது தெரியுதுன்னு நினைக்கிறேன். நாங்க எங்க சிறுமைப்பட்டாங்க? வாழ்த்துலங்க சொல்றோம். இதுதான் தளபதி விஜய். ஒரு லைன்ல வார்த்தை சொல்லிட்டு மீதி இருக்க 10 லைன் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நம்ம தாவேக்கா விஜய் வாழ்க சொல்லிடுவா. தாவேக்கா விஜய் வாழ்க சொல்லிட்டேங்க. இந்த விசிகால இருந்து வாழ்த்து என்னங்க சொல்ற? வாழ்த்து சொல்றேங்க. எங்க மடியில வந்து கனம் இல்லைங்க. எவ்வளவு அழகா சொல்றோம். அதையும் தாண்டி பிரதான எதிர்கட்சி யாருங்க? எங்களுக்கு பிரதான எதிர்கட்சி யாரு? அதிமுக. அதிமுக சிதைந்து விடக்கூடாது. திராவிட பாரம்பரியத்தில் வந்த கட்சி. எங்கள் எதிர்கட்சியே சிதையக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அளவுக்குள்ள தாராள மனசுப்பட்டவங்க நாங்கள். நேற்று வந்து விஜயை பார்த்தாங்க பயப்பட போகிறோமா? களத்துக்கு பின்னாடி வந்திருக்கிறீங்க வாங்க தான் சொல்கிறோம். ஒன்றுமே இல்லையங்க. இவ்வளோ கூட்டத்தை வச்சுட்டு 4 மணி நேரம் ரோட் ஷோ நடத்தி ஒரு இடத்துக்கு வர்றீங்க. மைக்கு ஃபெயிலியருங்கிறீங்க. மைக்கு ஃபெயிலியராக என்ன செய்யணும்? அங்கே இருக்க நிர்வாகிகள் என்ன செய்யணும்? நிறுத்தணும். விஜயை நிறுத்தி 5 நிமிஷம் கொஞ்சம் இருங்க, 5 மினிட்ஸ் சரி பண்ணியிருக்கலாம். தொலைக்காட்சி உடனே அத்தனை பேர் ஸ்க்ரோலிங் வேலையை விடுறாங்க. மைக்கு சரியில்லை, ஒளிபெருக்கி இல்லை, ரசிகர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிடுறாங்க. கேட்டால் சதின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கடன் செல்வது நியாயமாக தான் கேட்கணும். ஒரு மைக்கையே நீங்கள் சரி பண்ண முடியாதவங்க. அதிலும் குறிப்பாக பஸ்ஸில் அந்த ஹேண்டில்லாம் வைக்கக்கூடாதான். ஏன்? விஜய் ரசிகர்கள் ஏறி சாடிடுவாங்களாம். அப்போ அப்படிப்பட்ட வார்த்தை எடுத்து வச்சுருக்கீங்க. உங்கள் ரசிகர்களையே நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. ஒரு பேரணியே சக்சஸ்ஃபுல் நடத்த முடியல. முதல் திருச்சியில நீங்க ஒரு மாநாடு போட்டீங்க. ஸ்டேஜ்ல இருந்து திருமாவளவனே தன் வாயால மைக்ல பேசும்போது அந்த கட் அவுட் மேல ஏறாதீங்க தம்பி, இறங்குங்கன்னு சொன்னாரு. சொல்லுவோம். நீங்க இத்தனை வருஷம் அரசியல் பண்ணிட்டு இருக்க, நீங்க அரசியல் மயப்படுத்திட்டீங்களா தொண்டர்களை? சொல்றோம். சொல்லுங்க, தொண்டர்களை அரசியல் மயப்படுத்திட்டீங்களா? பதில் சொல்ல விடுங்களேன். கேட்குறீங்கல்ல, அதே மாநாட்டில் அனைவரும் எந்திரிச்சு ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தினாங்களா இல்லையா? அத்தனை பேர் கட்டுக்கோப்பாக இருந்தான். ஒரு சவுண்டு வந்துச்சா? எத்தனை லட்சம் பேர் கூட்டு வச்சுருந்தோம். 10 லட்சம் 20 லட்சம் எத்தனை லட்சம் பண்ணீங்க அவங்களுக்கு தான் தெரியாது. அந்த பேரணியில் மதுவுக்கு எதிராக நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒரு உறுதிமொழி எடுத்தோம். அத்தனை பேர் கை நீட்டி உறுதிமொழி எடுத்தோம். நீங்கள் அதையெல்லாம் பார்க்காம 4 பேர் ஏறினா பாருங்க, இறங்கு நீங்கள் பாருங்க, அதை சொல்கிறீங்க. இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் தொடர்ச்சியாக நடக்குதா? நடக்கல. இங்கே முதல் மாநாட்டில் இதே பிரச்சனை, மதுரை மாநாட்டில் இதே பிரச்சனை. இன்னைக்கு வாராரு அந்த வாகனத்தையே சரி பண்ணுறாங்க. தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது, க்ரௌட் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அது இல்லையே. ஒரு பிரச்சார கூட்டத்தையே உங்களுக்கு சரியாக நீங்கள் செவ்வனே செய்ய முடியாத விஜய் கட்சியின் தோழர்கள் தமிழ்நாடுங்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்டை நீங்கள் ஆள ஆசைப்படுறீங்கன்னா இன்னும் 10லங்கிறோம். உங்கள் மீது கருணை பார்வையாக நான் சொல்கிறோம். விமர்சனமே நான் வைக்கல. வாழ்த்து தெரிவிக்கிறேன், வரவேற்கிறேன், கொள்கையை சொல்லுங்க, சொல்லித்தர்றேன். இதை நாங்கள் சொல்லவே கூடாது. விஜய் மேல் உள்ள அவ்வளோ அன்பில் நாங்கள் சொல்கிறோம். தாவேக்கா தொழில் மேலே அன்பில் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அடித்து நொறுக்கிறீங்க ஒட்டு மொத்தமாக. அது உங்களுக்கு எதிராக
எதிராக மாறும். அன்புங்கிறதுக்காக சொல்றீங்களா இல்ல ஃபியூச்சர் ஆப்ஷனுங்கிறதுக்காக சொல்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு, தன்மான தலைவர் இருக்கு. இதே மாதிரி தலைவர் வந்து உலகத்திலே பிறக்கல இப்போதைக்கு. இல்ல அதிமுக மீதான கருணை பார்வையே, நீங்க சொன்ன அதிமுக மீதான கரிசனமே அடுத்த ஆப்ஷன். நம்ம தான் மாறணும்னு நினைச்சாலும் அதிமுக காலையில பேசிருக்கிறாரு. எங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, எங்க கூட்டணி எந்த சலசலப்பும் இல்ல, எப்படிங்க இந்த இதுல பார்த்து நாங்க பயப்பட போறோம், நாங்க எப்படி வெற்றி பெறோம் பாருங்க தலைவரே சொல்லிட்டாருங்க. அதனால வந்து ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு, உங்க பங்கு என்ன நாங்க கேட்கிறோம். உங்க பங்கு நாங்க பார்க்கும்போது நீங்க பங்கு தர அளவுக்கு இல்லை, உங்களுக்கே பங்கு கிடைக்குமாங்கிற அளவுக்கு நாங்க யோசிக்க வேண்டியிருக்கேன். இப்படிப்பட்ட கூட்டத்தை வச்சுட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அப்போ இதில் என்னன்னா பக்குவப்படுங்க, பக்குவப்படுத்துங்க. உங்களை நோக்கி இத்தனை லட்சம் பேர் இளைஞர் வராங்க, நீங்கள் பெருமையாக சொல்கிறீங்க. அந்த இளைஞர்கள் வழி நடத்துங்கன்னா ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் இளைஞர்களுங்க. நீங்கள் திமுக யங்ஸ்டர்ஸ் வருவாங்க, அதிமுக யங்ஸ்டர்ஸ் வருவாங்க, ஏதாவது கொள்கையை சொல்லுவான். அட்லீஸ்ட் ஏதாவது 4 கேள்வி கேட்டால் கொள்கையை சொல்லுவாங்க. இங்கே எப்படி இருக்குது? காட்டு கூச்சலாக இருக்குது. அதான் தலைவர் காட்டு கூச்சலுங்கிறாரு. ஆப்ஷனுக்கு நாங்கள் எங்களுடைய அரசியல் பார்வை நேர்மையானது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பற்றி நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். கொள்கையை வெள்ள களமாடி கொண்டிருக்கிறோம். எங்கள் கூட்டணியை பொறுத்த 2 விஷயம்தான். ஒன்று, சாதியவாத கட்சி வரக்கூடாது, மதவாத பாசிச பாஜக வரக்கூடாது. வந்துச்சுன்னா வெளியே போயிடுவோம். இவ்வளோ தெளிவாக நெற்று போட்டில் அடித்த மாதிரி சொல்லிட்டு தான் நாங்கள் கூட்டணியில் இருக்கோம். கொள்கைக்கான கூட்டணி இந்த கூட்டணி. விஜய் இதே விட பன்மடங்கு கூட்டம் வந்தாலும் வாழ்த்து தான் தெரிவிப்போம். நாங்கள் அது வசைப்படலாம் மாட்டோம். எங்களுக்கு அந்த அவசியம் எங்களுக்கு கிடையாது. இதை விட பல மடங்காக கூட்டம் நாங்கள் பார்த்துருக்குறோம். நாங்களே எங்கள் கட்சி தொண்டர்கள் இதுதான் செய்கிறாங்க. அப்போ அதெல்லாம் கூட்டம் கூடுறதை வச்சுலாம் மேட்ரு இல்லை, ஓட்டாக மாற வேண்டும். சிரஞ்சீவிக்கு வந்து இதே மாதிரி தான் கூட்டம் வந்துச்சு, பல மடங்கு கூட்டம் வந்துச்சு, ஓட்டாக மாறவில்லை. அதுமாதிரி பார்த்தா கேப்டன் விஜயகாந்த் இதே விட பல மடங்கு கூட்டம் வந்துச்சு. இப்போ கட்சி எங்கே இருக்குது பாருங்கள். இப்போ இதெல்லாம் இருக்கிறது. அரசியல் என்பது வேறு, ரசிகர் மன்றம் என்பது வேறு. 2ஐயும் பிரித்து அறிவிங்க. உங்களுக்கு வரக்கூடிய ரசிகர்களை அரசியல்படுத்துங்கள், கொள்கை ரீதியான வார்த்தைகள். இதை தான் நாங்கள் சொல்கிறோம். திரும்பவும் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். யாருக்கு? விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். செகண்டு போகக்கூடிய பாயிண்டில் ஒழுங்காக நீங்கள் கேமரா இதெல்லாம் கரெக்டாக, வாய்ஸ் இதெல்லாம் என்ன செய்யுங்க, ரெக்கார்டிங்கெல்லாம் கரெக்டாக வைங்க, ஆம்பிளிஃபயரை கரெக்ட் பண்ணிக்கிறீங்க. உங்கள் பேச்சை கேட்குறதுக்கு நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம். கடைசி வரைக்கும் நீங்கள் இந்த பிரச்சாரம் தொடர வேண்டும். டிசம்பர் மாதம் வரைக்கும் தொடர வேண்டும். நீங்கள் என்னெல்லாம் பேச போய் நோட்ஸ் எடுத்து அதுக்கு பிறகு தான் நாங்கள் விமர்சனத்துக்கு ஆரம்பிப்போம். அது வரைக்கும் நீங்கள் எதுவும் குறுக்க கட்டையை போடாமல் இருந்தால் எல்லாம் கரெக்டாக. ஒரு கட்டையை போடலைங்க, நாங்கள் திரும்ப ஆளும் அரசாங்கத்தை சொல்கிறேன் நான். சரி, அது பார்க்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அமைச்சர் நேரு அவர்கள்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அமைச்சர் நேரு பேசுவார். அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை பற்றி 2 அமைச்சர்கள் இருந்தும் திருச்சி முன்னே அது அவர்கள் என்ன சொல்கிறாங்க அவங்க சொல்ல முடியும். நான் விசிக்காக இருந்து கூட நான் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமை எனக்கு இல்லை. திருச்சி சம்பந்தமாக அவர் என்ன பேசினாரோ இந்த கட்டமைப்பு நான் நேரில் பார்த்தேன். குடிநீர் பிரச்சனைக்கு சொன்னீங்களா, நான் நேரில் பார்த்ததுனால நான் சொன்னேன். கல்வியில் வந்து நிறைய ஓரளவு மோசம்லாம் கிடையாதுங்க. அன்பில் மகேஷ் சிறப்பாக செயல்படுறாரு. ஆனால் கல்வியில் வந்து ஒன்று இல்லைங்கிற மாதிரி அவர் வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு கல்வி கடன் ரத்து செய்யவில்லைன்னு கேட்குறாரு. கல்வி கடன் ரத்து செய்த அறிவிப்பு 3 முறை வெளியிட்டிருக்கார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அவர் வெளியிட்டு நான் பார்த்துருக்கிறேன். 3 தடவை இந்த கல்வி கடன் ரத்து வந்து அறிவிப்பு வந்திருக்கிறது. அப்போ இதையெல்லாம் வந்து போகிற போக்கில் ரத்தே செய்யவில்லை என்று அறிவிப்பு பண்ணும்போது இதை சொல்லிட்டு சொல்லணும். இப்போ நாங்கள் சொல்கிறோம்ல, இருக்கிற அரசிலேயே தளபதி ஸ்டாலின் அரசு சூப்பராக செயல்படுது, இருந்தாலும் குறை இருக்கு. கல்வி கடன் ரத்துன்னு வந்துச்சா? கல்வி ரத்து செஞ்சுருக்காங்க. கல்வி கடன் ரத்து அறிவிப்பு வந்துச்சா இல்லையா? போன வருஷத்துடைய இதை பாருங்க, நியூஸ் பாருங்க, எடுத்துறேன் உங்களுக்கு. வேணா டேட் வழியாக எடுத்துறேன் உங்களுக்கு. 3 முறை கல்வி கடன் ரத்து செய்யப்படுது. அதில் கிரிட்டிசைஸ்லாம் பண்ணாங்க. நாங்கள் தான் வருஷம் செய்கிறவன், பயிர்க்கடன் ரத்து பண்ண முடியுமா எல்லாம் கேட்டாங்க. பயிர்க்கடன் ரத்து பண்ணாங்க. அப்போ ஒரே கரும்புக்கடன் ரத்து செய்ய முடியுமா எல்லாம் கேட்டாங்க அதிமுகலேருந்து. அப்போ இதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பவங்க விஜய்க்கு தெளிவாக எழுதி கொடுங்க. உங்களை நோக்கி வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வராங்க, சந்தோஷப்படுறீங்க. நீங்கள் உங்கள் தலைவர் விஜய் அவர்களே எமோஷன் ஆகுறாரு. எமோஷன் ஆகிறோட மக்களை வந்து கொள்கைப்படுத்த வேண்டும் என்பதை கவலையுடன் முதல்ல நமக்கு அக்கறை நமக்கு இருக்கணும். இது எல்லாம் கவனத்தில் கொள்வார் என்று தோழர் விஜய் அவர்களுடைய கட்சியை சேர்ந்த நண்பர்களுக்கு என் மீது நிறைய அன்பு இருக்கிறனால, எங்கள் மீது அவர்கள் அன்பு இருக்கிறதுனால, அவர்கள் மீது எங்களுக்கு அன்பு இருக்கிறதுனால நாங்கள் உபதேசமாக ஒரு சஜஷனாக சொல்லிக் கொள்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். அடுத்த கட்ட பேச்சுகள் வரும்போது தொடர்ந்து பேசலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நன்றி சார். நன்றி.